வணக்கம், வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுரைக்காய் கூட்டு. நீர் சத்து நிறைஞ்ச சுரைக்காய் கூட்டு ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு சுரைக்காய் எடுத்துருக்கிறேன். இது 450 கிராம் இருக்கும். நம்ம தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் கழுவி எடுத்துக்கலாம். சுரைக்காய், பொடலங்காய் இதெல்லாம் நம்ம நல்லா தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா தான் கழுவி எடுத்துப்போம். கழுவிட்டு இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் 25 கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கிடுவோம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி நிறையா தேவையில்லை, சுரைக்காயிலே தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி மேலே ஆவி வந்ததும் வெயிட் போட்டு சிம்மில் வச்சுருவோம். அது வேகட்டும். அதுக்குள்ளே தேங்காய், ஜீரகம், மிளகாய் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இன்றைக்கி பச்சை மிளகாய்க்கு பதிலாக சிவப்பு மிளகாய் தான் எடுத்துருக்கிறேன். இது 2 எடுத்துருக்கிறேன். இது நம்ம தண்ணி விடாமல் கொரப்பாக அரைச்சி எடுக்க போகிறோம். அதாவது தேங்காவை சும்மா மட்டும் சுற்றி எடுக்க போகிறோம். தண்ணி எதுவுமே விடலை, சும்மா மட்டும் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போது கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுருவோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலையை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும்போது நம்ம கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் ஆவி நல்லா போயிடுச்சு. இதை எடுத்துகிட்டு காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சிம்மில் வச்சு 8 நிமிஷம் வச்சுருந்தேன். அதில் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் விசில் போடுறீங்கன்னா 2 விசில் போடுங்க, சரியாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சுரைக்காயை அதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி வடிச்சிட்டு சேர்க்குறீங்கன்னா சேர்த்துக்கலாம். நான் தண்ணி வடிக்கலை, தண்ணியோடையே சேர்த்துருக்குறேன். தண்ணி கொஞ்சம் வற்றினதும் நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மீதி இருக்கிற தண்ணியும் நல்லா வற்றட்டும். நம்மளோட சுரைக்காய் கூட்டு ரொம்பவே சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. சுரைக்காய், பொடலங்காய், சவுசவு இதெல்லாம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாம்பார், புளிக்குழம்பு இதோடு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் சுரைக்காய் கூட்டு சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.